அண்ணனா தாலாட்டும் அன்னை மடி நீ சித்திர பூவேய செல்ல மடி நீ கண்ணெல்லாம் நீயாகும் கொள்ளை மதி நீ காலமே போனாலும் பிள்ளை மொழி நீ சிமிட்டும் கண்ண பார்க்க கொடுத்து வச்சனாஹோ எனக்கு தந்த வாழ்க்கை உனக்கு மட்டும் தாஹோ. ஹாய், உங்களோட நேம்? ஷாலினி. சரி, இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு சொல்லி சர்ப்ரைஸாக கிஃப்ட் எல்லாம் இருக்கு. சரியா? யார் அனுப்பியிருப்பாங்க? யாராக இருக்கலாம்? நிறைய பேர் இருக்காங்க. சரி, அதில் யார் அனுப்புவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கலாம்? அப்பா. அப்பாவோட பேர்? ரெண்டு இருக்கு. லண்டனில் இருக்க. ஓகே, வேறு? அக்கா. அக்காவோட பேர்? கார்த்திகா. அவங்க அங்கே இருக்காங்க. லண்டன்ல இருக்காங்க. சரி, வேறு? அண்ணாவோட பேர்? ஓகே, அவர் அங்கே இருக்கு. யூகேல தான் இருக்கு. சரி, ஓகே, மொத்தமாக யூகேல தான் இருக்காங்க. சரி, வேறு யாரெல்லாம் அங்கே இருக்காங்க? அவ்வளோதான். சரி, ஓகே, இங்கேருந்து ஒரு வேலை வந்திருந்தா யாராக இருக்கலாம்? பழக்கம் இல்லை. ஓகே, சரி, ஓகே, உங்களோட ரிலேஷனில் யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்? இல்லையா? தெரியல. சரி, ஓகே, உங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்ன பேரை தவிர்த்து வேறு யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க? சரி, கொரின்ல இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, வேறு யார் ஸ்பெஷலாக அனுப்பியிருப்பாங்க? இல்லை. சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம். சரியா? என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். சரி, உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் ஸ்பெஷலாக கிஃப்ட் வந்துருக்குது. சரி, இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன இருக்கலாம்னு கெஸ் பண்ணுங்க. அதுக்குள்ள ஓப்பன் பண்ணலாம். என்ன வந்திருக்கு? வேறு என்ன வந்திருக்கு? தெரியல. சரி, என்ன இருக்கலாம்னு பெரும்பாலும் எதிர்பார்க்குறீங்க? வீட்டில் இருக்கா? ஓச்சனை தான் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் அதுக்குள்ள ஓச்சு வேற இல்லை. ஓப்பன் பண்ணலாம். ஓகே, உங்களுக்காக காசு வந்திருக்கு. வெளியில் எடுங்க பார்ப்போம். சரி, உங்களுக்காக இதில் எவ்வளோ வந்திருக்கலாம்? 10,000 இல்லை, அதை விட கொஞ்சம் கூட தான் வந்திருக்கு. எவ்வளோ இருக்கு? 15. ஓகே, சரி, உங்களுக்காக 15,000 வந்திருக்குது. சரி, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு. அதை பார்க்க முதல் யாராக இருக்கலாம் அப்படின்னு சொன்ன பேருக்கு தான் வந்துருக்கு. சரியா? யாராக இருக்குமா நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? தெரியலையா? வடிவ ஜோதிச்சுட்டாங்க. நீங்கள் சொன்ன பேருக்கு தான் வந்திருக்கு. ஒரு ஆள் வந்தால் யாராக இருக்கலாம்? வேறு யாரும் இல்லை. சரி, உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட், அதோட 15,000 காசு. ஓகே, இன்னும் ஒரு கிஃப்ட் வந்திருக்குது. அதை பார்த்துட்டு யாருன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் ஃபைனில் அக்காவா அப்பாவா இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது? ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். டவுட். சரி, உங்களுக்காக வந்த பாஸ்கெட் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்கு. சரியா? நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவ்வளோதான். சரி, உங்களுக்காக எல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கன்னா உங்களோட அண்ணா அதுதான் அனுப்பியிருக்க. எல்லாமே ஃபேஸ் கிடைக்கலன்னு சொல்லி ஸோ எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட பள்ளிக்காக நீங்கள் அனுப்பியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஓகே, அது சொந்த முட்டு போயிடக்கூடாதுக்காக உங்களுக்காக அவர் அனுப்பியிருக்கேன். பர்த்டே மறக்கையில் ஸோ தான் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? sorry. Wala na kay kami.
அம்மா கதைக்கிறவா நாங்கள் கதைக்கிறேன். நான் கதைக்காம ஓகே ஹாப்பியாக வேறு நான் சொல்ல ஆசைப்படுறீங்க அந்த நேரத்தில் பையஸ் இருக்கிறேன் எனக்கு கதைக்காமல் வந்திருக்கீங்க. ஸோ அந்த நேரத்தில் அவர் உங்களுக்காக அனுப்பி இருக்காரு உங்களுக்கு வேறு ஏதாவது ஹாப்பி ஸ்பெஷலாக சொல்ல ஆசைப்படுறீங்களா? இந்த வெட்டிங் நடந்ததுக்குள்ள கூட அண்ணா கதைக்க இல்லைனால இப்போ எனக்கு இந்த கிஃப்ட் வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. தேங்க்ஸ் அவருக்கு. இனி எப்படி எங்களோட ஹாப்பியாக இருந்தாருன்னா எங்கள் லைஃப்லாம் எங்களுக்கு காணும். ஓகே சரி, உங்களோட அண்ணா சார்பாகவும் சோனியா சப்ளைஸ் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி ஓகே.